கர்மாவை கழிஞ்சிட்டு ஒருத்தனுக்கு பகவத் சாட்சா்காரத்துக்கு போகவே முடியாது. இங்க கர்மாவை எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு ஈஸ்வரனை அடையறதுங்கிறது ஒரு காலத்திலையும் சாத்தியமல்ல. என்னைக்கு பகவானோட கால் வரதோ அன்னைக்கு அந்த கர்மா அறகுறையா இருக்கட்டும், கால் பாகமா இருக்கட்டும், முக்கா பாகமா இருக்கட்டும், அங்க போட வேண்டியது போக வேண்டியது. அப்படி போறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கோ அவனுக்கு தான் பகவான கிடைக்கும். வீரன்னா யாருன்னா கர்மத்தை அறகுறையா போட்டுட்டு போறது. லோகத்துல பர்ஃபெக்ஷனே எதிர்பார்க்கப்படாது. பர்ஃபெக்ஷன் ஒரே ஒரு இடத்துலதான் இருக்கு, பிரம்மத்துல. லோகத்துல பர்ஃபெக்ஷன் யாரு எதிர்பார்க்கிறானோ அவன் அத்தியந்தம் துக்கிக்க வேண்டி வருது. பர்ஃபெக்ஷனிஸ்டுகள் எல்லாருமே துக்கிச்சிருக்கா லோகத்துல. ஏன்னா லோகத்தோட சுபாவமே அது இம்பர்ஃபெக்டா இருக்குங்கிறது தான். அது இம்பர்ஃபெக்டா தான் இருக்கும். இம்பர்ஃபெக்டா இருக்கிற லோகத்தை இம்பர்ஃபெக்டா உபேட்சிச்சு பர்ஃபெக்டா இருக்கிற ஆத்மாவை இப்பவே தெரிஞ்சுட்டோம்னா இப்பவே பெர்ஃபெக்ஷன் இருக்கு. இம்பர்ஃபெக்டா இருக்கிற லோகம் இம்பர்ஃபெக்ட்னு தெரிஞ்சு அதுல இருக்கிற ஆசக்தியை விட்டு பெர்ஃபெக்டா இருக்கிற ஆத்மாவை உணர்றது, அதுக்குதான் ஞானம்னு பேரு. அப்ப என்ன, கர்மா எப்படி இருக்கோ அங்க கிடக்கட்டும், அதெல்லாம் நிக்கட்டும். உங்க டியூட்டி பண்ண வேண்டாமா? டியூட்டி எப்படி நான் நினைச்சா பண்ண முடியாது. இப்ப மண்டே போட்டேன்னா ஆறு டியூட்டி பண்ணுவா? கிருஷ்ணன் என்ன சொல்றாரு கீதையில, என்ன, அர்ஜுனா உனக்கு டியூட்டி கிடையாது, நீ நினைச்சா கூட டியூட்டி பண்ண முடியாது. உனக்கு டியூட்டி பண்றதுங்கிறது உன் கையில கிடையாது. எனக்கு சரணாகதி பண்ணி என் கையில யந்திரமா இரு, அப்படிதான் சொல்ற. நான் பண்றேன், உனக்குள்ளால எல்லாம் பெர்ஃபெக்டா நடக்கும். நான் பண்றேன்னு அகங்காரத்தை விட்டுவிடு, அப்ப கர்மா அழகா நடக்கும். நீ கர்மாவை உபேட்சிக்காதே, புதுசா நீயா போய் கர்மாவை பிடிச்சுக்காதே. உனக்கு எந்தெந்த கர்மா இருக்கோ அந்த கர்மாவை எனக்கு சரணாகதி பண்ணி பகவான் கையில யந்திரம்ங்கிற பாவத்தோட பிரவர்த்தின்னு தான் சொல்றாரே தவிர நான் டியூட்டி பண்ணணும், நான் டியூட்டி பண்றேன், நான் பண்ணி தீர்க்கணும், பெர்ஃபெக்டா இருக்கணும், இப்படி எல்லாம் நினைச்சீங்கன்னா துக்கம் தான் பலம். ஏன்னா இந்த லோகத்துல பெர்ஃபெக்ஷன்ங்கிறது முடியாது.